உதாரணத்தை சொல்லட்டுமா? 7 மணி நேரம் ஜெபம் நடக்கும். ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்த குடும்பம் அன்னைக்கு ஆலயத்துக்கு வரல. சண்டே வலிய சொல்றேன், கைவிட்ட நிலைமையை சொல்றேன். அப்போ அந்த சண்டே சர்வீஸ்ல அவங்கள நாங்கள் எதிர்பார்த்து அவங்க வரல. அப்போ எத்தனை கால் தெரியுமா உங்களுக்கு பண்ண? 35 கால். எத்தனை ஃபோன்? 35 கால். மாசஸ் கிட்ட தெரியும், மோஸ் நான் பண்ணி எடுக்கல, நீ ஃபோன் பண்ணி பாரு, எடுக்கிறாங்களான்னு பாரு. அந்த தம்பி ஒரு 40 கால் பண்ணியிருப்பாரு. எத்தனை கால் ஆச்சுங்க? 75 கால். ஒட்டஞ்சு நொறுங்கணும். சர்ச்சுக்கு வராம போனா பிரச்சனை இல்லை, ஆனா அடுத்தடுத்து சந்திக்கிறோம் பாருங்க, அந்த அவமானம், அந்த வலி, அந்த வேதனை. என்னையா அந்த சபை தப்பு பண்ணுச்சு அப்படின்னு துடிக்கும் பாருங்க அந்த இருதயம், அந்த பயம், மக்களை ஃபேஸ் பண்ண முடியாம தவிக்கிற அந்த அவமானம், வலியை தாங்க முடியாது. இதை நான் சொல்லணும். தேவ பிள்ளையே, பையாட்ட சொன்னேன், நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபம் நடக்குது. அந்த குடும்பத்தார் தானே நமக்கு காய்கறிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு ஒவ்வொரு முறையும் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ விசுவாசம் இருந்துச்சு, ஆனாலும் அதுல குறைவுள்ள விசுவாசம். ஐயா சொல்றாங்க, வேண்டாம் விட்டுரு. இல்லையா, கேட்கறது ஊழியக்காரங்களோட கடமை தானே. நீங்க என்ன கூட்டி கொண்டு அந்த அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு நீங்க நகர்ந்து போய்க்குங்க, நான் போய் கேட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். அவங்க கொடுக்குற காணிக்கை இல்ல, அந்த ஆத்மா பெருசா தெரிஞ்சது. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்ட நிலைமை. அந்த இடத்துக்கு நான் போறேன். ஐயா கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல அவமானப்பட்டு பழகிட்டேன். ஆனா என் ஊழியம் படக்கூடாது, என் தேவ மனுஷன் படக்கூடாது. நிறைய இடத்துல அவமானம் வார்த்தையில விவரிக்க முடியாது. அவங்க தள்ளி போய் நின்ட்டாங்க. நான் போய் கேட்கிறேன், பிரதர் ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? 75 கால் நாங்க பண்ணிருக்கோமே, ஏன் பிரதர் எடுக்கல? அவர் சொன்ன பதில், இயேசு உங்க ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். 1 பிரதர், நீங்க தானே அப்ப 7 மணி நேரம் ஜெபத்துல சாப்பாடு, நீங்க தானே காய்கறி எல்லாம் சப்போர்ட் பண்ற, கடையா இல்ல உங்களுக்கு? ஈரோட்ல எத்தனை கடை இருக்கு? அங்க போய் பாருங்க. தெளிவான வெளிப்பாடு எங்களுக்கு, உங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. பைத்தியக்காரி மாதிரி அந்த ரோட்ல அழுதுட்டு போனேன். என்னால் அதை தாங்க முடியல. நம்பினோர் நட்டாற்றில் கைவிடும் போது, இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் அழுவேன். ஒரு வெறி எனக்குள்ள வரும். தேவ பிள்ளையே, அதே மாதிரி ஒரு கேரல் சர்வீஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு ஐயா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இன்னைக்கு கேரல் சர்வீஸ் வருவோம். எத்தனை பேர் தெரியுமா அன்னைக்கு போயிருந்தாங்க? கிட்டத்தட்ட 80 பேர், 80 people அன்னைக்கு கேரல் சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. குட்டீஸ், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரும். தேவ பிள்ளையே, அறிவிப்பு கொடுத்தும் வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த கேட்டை பிடிச்சிட்டு அழுகுறேன். ஸ்டெல்லாக்கு தெரியும், சுந்தரி சிஸ்டருக்கு தெரியும் அந்த வீட்டுல நான் விட்ட கண்ணீர், அவமானம். தேவ பிள்ளையே, அந்த அவமானத்துல அம்மே அதுல சந்தோஷப்படுறவங்களும் இருந்திருப்பாங்க, உண்மையாலுமே துக்கப்படுறவங்களும் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். செத்து போலான்னு இருந்தது அன்னைக்கு. அவ்வளவு அவமானம், அதை தாங்க முடியல. அடுத்த வீட்டுல போய் பாட முடியல. திரும்ப 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 அந்த பட்ட அவமானம் என்னை சுக்குநூறாய் உடைக்கிறது, கிழிக்கிறது. பிசாசு என்கிட்ட சொல்றான், பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், பாத்தியா. ஒரு பக்கம் பிசாசு போராட்டம், ஒரு பக்கம் ஊழியத்துல நீ ஜெயிக்க முடியாதுங்கிற போராட்டம், ஒரு பக்கம் பொருளாதார போராட்டம், ஒரு பக்கம் விசுவாசிங்க வரலன்னா ஏன் வரல என்ன பிரச்சனை சபையில எல்லாரும் பேசுவாங்களே, ஆத்துமாக்கள் குறைய குறைய
இந்த வளர்ச்சி தடுக்கப்பட்டுருமே அப்படிங்கிற ஏக்கம். இத்தனையும் கடந்துதான் இந்த 100வது ஜெபம் வந்திருக்கிறது. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற இயேசு உண்டு. தேவ பிள்ளையே, யார வேணாலும் அவமானப்படுத்துங்க, தேவ மனுஷங்களை பண்ணிராதீங்க. ஆமே, நம்முடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமா இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட எங்களை புறக்கணித்த குடும்பங்களுக்காய் தேவனை துதிக்கிறேன். அவங்க புறக்கணிச்சதுனால தான் பாட்டு, அவங்க புறக்கணிச்சதுனால தான் இந்த ஜெபம், அவங்க புறக்கணித்ததுனால தான் அந்த கண்ணீர். ஆமே, சில பேர் சொல்லுவாங்க, உங்க சபை ஏழை சபை தானே, அப்படியே உடையும். என் சபை ஏழையா இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் பணக்காரராச்சே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் மக்கள் ஏழையா இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் பணக்காரரு. அதனால தான் சபையை சொல்றேன், சவாலா சொல்றேன், முன்னேறுங்க, சாதிங்க, சரித்திரம் படைங்க, வைராக்கியமா பெரிய ஆள் ஆகுங்க, மிகப்பெரிய தொழிலதிபர்களாய் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆலயங்களை கட்டி கொடுக்கிற, நம்ம ஆலயத்தை மட்டும் அல்ல அநேக ஆலயங்களை கட்டி கொடுக்கிற ஒரு சபையாய் எழும்பு, ஆலயங்களை கட்டி கொடுக்கிறவர்களாய். ஆமே, ஹல்லேலூயா. பால் தங்கையா ஜெபிப்பாராம், அப்பா என் சபையில தொழிலதிபர்களை எழுப்புங்கப்பா, என் சபையில் எழுப்புங்கப்பா, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமே, கிட்டத்தட்ட 5000 ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி இந்த சபையின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் இதை உணர்த்துகிறார். 100 ஆலயங்களை நம்ம ஆலயத்தில், நம்ம கிளை சபையில், எங்கெங்கேயோ கிராமங்களிலே இயேசுவை அறியாத மக்களுக்கு 100 ஆலயங்களை கட்டி கொடுக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபையின் மேல் ஊற்றுகிறார். தட்டுங்க கரத்தை. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. அப்ப ஆண்டவரை பாடும்போது தோல்வி வராது. ஆண்டவரை பாடும்போது ஆமென் உயர்வுகளை தான் சந்திப்போமே தவிர வராது. ஆமென். என் வாஞ்சையெல்லாம் இந்த ஊழியம் எப்படி வளருதோ மாதிரி என் பிள்ளைங்க வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், ஒரு ஆவிக்குரிய தாயாராய். பாரத்தோடு சொல்றேன், உன் வளர்ச்சியை நீங்களே தடுத்துறாதீங்க, உங்க வளர்ச்சியை நீங்களே தடுத்துறாதீங்க. ஒரு செடி வைக்கிறீங்க, உரம் போடாம விட்டா, தண்ணி ஊத்தாம விட்டா அந்த செடியினுடைய வளர்ச்சி குன்றி போயிடும். அது மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்காம விட்டீங்கன்னா, பரிசுத்தமா வாழாம விட்டீங்கன்னா, வேதத்தை படிக்காம விட்டீங்கன்னா, கர்த்தரை தேடாம விட்டீங்கன்னா உங்க வளர்ச்சியை நீங்களே தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவ பிள்ளை இல்லப்பா, உங்களை நான் பாடுவேன், உங்களை துதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. ஆமென்.